வணக்கம். சிபி காட்டன் வழங்கும் விவாத களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் திரு டிடிவி தினகரன் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார், ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தலைவர் பதவி திருமதி சசிகலாவுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. அமமுக கட்சியாக பதிவு செய்ய இருக்கிறார்கள். அமமுகவில் நடக்கின்ற இந்த மாற்றங்கள் அதிமுகவில் என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது என்பதை பற்றி விவாதிக்க இருக்கிறது இன்றைய விவாத களம். அமமுகவில் மாற்றங்கள் அதிமுகவுக்கு நெருக்கடியா நிம்மதியா? இதை பற்றி விவாதிப்பதற்காக அதிமுகவிலிருந்து திரு ஆவடிக்குமார் அவர்களும், வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்களும், விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்களும், அமமுக சார்பாக திரு இளந்தமிழ் ஆர்வலன் அவர்களும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் விவாத களத்தின் சார்பாக வருகை என வரவேற்கிறேன். திரு ஐயநாதன், அமமுகவில் மாற்றங்கள் அதிமுகவுக்கு நெருக்கடியா அப்பாடா நிம்மதியா? அதிமுக என்கின்ற கட்சியினுடைய தலைமை, அதிமுகவினுடைய தொண்டர்கள், அதே போல் அமமுகவினுடைய தலைமை, அமமுக தொண்டர்கள், இவர்களெல்லாம் ஒன்றாக இருந்து பிரிந்து நிற்கின்றார்கள். இந்த ரெண்டு கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் இப்பொழுது ஒரு அடையாள சிக்கல், ஐடென்டிட்டி கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கிறது. எதோடு நிற்பது என்பது, அவர்களுள் ஒரு தரப்பினர் இவர்கள் ரெண்டு பேரும் தேர்தலுக்கு பிறகாவது இணைவார்கள் என்கின்ற ஒரு நோக்கு இருக்கிறது. மற்றபடி பார்த்தால் எந்த பக்கம் உறுதியாக நின்று இந்த கட்சியை முன்கொண்டு செல்வது என்று எப்படி 89 தேர்தலுக்கு பிறகான ஒரு சூழலில் வந்ததோ இரட்டைப்புறா சேவல் மாதிரி இப்போவும் அதே மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கின்றன. ஆனால் தலைமைகளை பொறுத்தவரை இவர்கள் தள்ளி ஒருவரை விட்டு ஒருவர் விலகி கொண்டு நீண்ட தூரம் தள்ளி சென்று விட்டார்கள். ட்ரிஃப்டட் அவே பியாண்ட் ரீமேட்ச் ரீலிங்க் அப்படின்ற அளவிற்கு அவங்க போய்விட்டார்கள். இதுக்கு மேலே பேசுவதற்கு கூட வாய்ப்பில்லை. ஒருவேளை ஒரு மிஞ்சிய சக்தி ஒன்று வந்து இவர்களை அது சூழலாக கூட இருக்கலாம். வந்தால் ஒருவேளை ஒரு சமரசம் ஏற்படலாம். எதையும் அரசியலில் மறுக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழல். ஆனால் திரு தினகரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தால் அவர் உறுதியான ஒரு அடுத்த கட்டத்திற்கு தயாராகிவிட்டார் என்பது தெரிகிறது. அவர் அமமுக தொடங்கிய உடனேயே நான் நினைத்தேன் இதுதான் அவருடைய கட்சியாக நிலைக்கப் போகிறது. ஏனென்றால் அவர் அந்த அம்மா அப்படின்ற பெயரையும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை கொடியிலையும் அதே வண்ணத்தையும் கொண்டு வந்த போதே இவர் அந்த இடத்துக்கு போய்விட்டார். அதில் அவர் ஒரு படியாக சென்று கொண்டே இருந்தவர் இப்பொழுது இந்த தேர்தல் முடிந்தவுடன் கட்சியினுடைய பதிவு என்று சொல்லி தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்தி கொண்டு அவர் அடுத்த கட்டத்திற்கு போகின்றார். அந்த அடுத்த கட்டம் என்பது என்னை பொறுத்தவரை எதை நோக்குகின்றேன் என்றால், இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு வரக்கூடிய தேர்தல் அல்லது அது தொடர்பான அதை நோக்கிய அரசியலுக்கு தன்னுடைய கட்சி தாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை வைத்து அவர் இந்த இது செய்திருக்கிறார் நினைக்கின்றேன். இது அதிமுகவிற்கு நெருக்கடியா என்றால், தலைமைகளை பொறுத்தவரை அவர்களுக்கும் ஒரு நெருக்கடி இருக்கின்றது. என்னவென்றால், இது சர்வைவல் கேம்பிட் என்று சொல்வார்களே, எப்படி வாழ்வது, இதற்கு பிறகு இந்த அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். திரு இளந்தமிழ் ஆர்வலன், இப்போ பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த முடிவு எலெக்ஷனுக்கு முன்னாடியே எடுத்த முடிவா, இல்லை ரிசல்ட் வந்துருமோ அப்படின்னு நினச்சி எடுக்கப்பட்ட முடிவா, அதுக்கு முன்னாடி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் அப்படிங்கிறது எடுக்கப்பட்ட முடிவா? அது இல்லை, கடந்த 26ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகு நடைபெற இருந்த அந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற 18 தொகுதிக்கான இடைத்தேர்தல், இதுக்கான சின்னத்தை பெறுவது, பிற களத்தில் அவங்களை இறக்கி விடுவது, தொடர்ந்து பிரச்சாரம் போன்ற பணிகளில் இருந்ததுனால இப்போ வருகின்ற 25ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த எஸ்எல்பிக்கு மேலே நாங்கள் போகக்கூடிய ரெவ்யூக்கான வாய்ப்புகள். அப்போ இந்த ரெவ்யூவுக்கு முன்னாடி அது ஒரு காரணம். ரெண்டாவது, இன்னும் நடக்க இருக்கின்ற அந்த 4 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திரும்பியும் ஒரு சின்னம்னு போய் கேட்கும் பொழுது நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஒரு பொதுவான சின்னத்தை கொடுக்காது. கண்டிப்பாக பரிசு போட்டு கொடுக்க வாய்ப்பும் கிடையாது. அதுக்கு அதனால நான் திரும்ப நீதிமன்றத்தை போனோம்னா திரும்ப கடந்த மாதம் இருந்த அதே கேள்விதான் வருது. அப்போ அந்த அடிப்படையிலையும் இருக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பு ரெவ்யூ போவது, ரெவ்யூக்கு மேலே கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடுறது. இது தவிர ஒரு சிவில் சூட்டினுடைய அப்பீல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கு, பெண்டிங்கில் இருக்கு, இந்த கட்சி உரிமை கோருகின்றது. அப்போ இதை உங்களுக்கு நீங்கள் அப்படியே அப்ரப்டாக விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்குன்னு போகிறது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. அதனால் அது ஒரு இறுதி முடிவுக்கு வரணும்.
அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அந்த நாங்க முன்வைத்த அந்த உரிமை கோருதல் என்பது ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். தொடர்ந்து நடத்த வேண்டும், நோக்கி போய் தான் ஆகணும். அப்ப தொடர்ந்து அதை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலும் இப்போ இருக்கக்கூடிய இப்போ 59 வேட்பாளர்களை களத்துல வைத்தோம். இது இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு தொடர்ந்து அரசியல் நகர்வுகள் எப்படி எடுத்துட்டு போகணும் என்கின்ற நிலையில இது இந்த நிலையை நாம கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு பொதுச் செயலாளராக இந்த மாதிரி தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த கட்சியை பதிவு செய்கின்ற அந்த வேலைகளில் கையெழுத்திடுவது போன்ற விஷயத்தை முன்னிறுத்தி தான் நீங்க முதல்ல ஃபார்ம் பண்ண. ஒரு நெருக்கடியின் வெளிப்பாடு தான் இல்லையா? அது நெருக்கடி இல்லை, இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு தான் நீங்க சொல்ல முடியும். எப்படி நெருக்கடி? ஒரு அவசியம்னு எடுத்துக்கலாம். அவசியம்னு எடுத்துக்கலாம். சரி, அதுதான் ஓகே. அவசியம். இப்போ இந்த கட்டத்தை கடந்து செல்வதற்கு நீங்க இப்போ நம்ம 59 வேட்பாளர்கள் அவர்கள் பெற்ற வாக்கு அதன் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய அந்த சதவிகிதத்தின் அடிப்படையில் ஒரு அமைப்புக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் சட்ட ரீதியாகவும் தேர்தல் ஆணையத்தின் முன்பாகவும் இருக்கிறது. அதையும் நாம விட்டுவிடக்கூடாது. ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கக்கூடிய அந்த கிளைம் இப்போ எல்லாருமே சின்னம் அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு போன செய்தியோட முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி இன்னும் சட்ட நடைமுறைகள் நிறைய இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டியது கட்டாயம். நம்மளுடைய உரிமை கோருகின்ற போது அந்த கடைசி முயற்சி வரைக்கும் நம்ம செய்வது தான் ஒரு நியாயமான ஒரு முன்னெடுப்பாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் அதை பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இப்போ தொடர்ந்து இருக்கக்கூடிய அரசியல் அந்த கள நிலவரத்தை ஒட்டி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளுக்காக இப்போ பொதுச் செயலாளராக மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களை வைத்து இந்த பதிவு அதை ஒட்டின அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான பணிகள் தொடர்ந்து நடக்க இருக்கின்றது. திரு தமிழ்மணி, இது சட்ட ரீதியாக இது எந்த விதமான விளைவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், போத் ஏடிஎம்கே அண்ட் அமமுக? ஸோ 2 விஷயத்தை சொல்லிட்டு பதில் சொல்கிறேன். ஒரு புதிய பொறுப்பேற்றிருக்கிற திரு தினகரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வெரி குட். 2 வருட காலம் தன்னுடைய உழைப்பால் கிட்டத்தட்ட 90% மக்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தன்னுடைய கட்சியை பலப்படுத்தியிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்னுடைய பாராட்டுகள். 2, இதில் இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடியே எனக்குள் நான் தெரிந்து கொள்ள அவசியம் இருப்பதாக ஒரு விஷயம் கருதுகிறேன். ஒரு விஷயம், எப்போது நேற்று மாலை வரை அல்லது இன்று காலை வரை திருமதி சசிகலா அவர்கள் தான் பொதுச் செயலாளர் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்த அறிவை வைத்து அந்த நாற்காலி எப்போது காலியானது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் ராஜினாமா செய்தாரா, இல்லை இந்த பதவி எனக்கு வேண்டாம் இன்னொருவரை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னதுண்டா எங்காவது? எனக்கு தெரிந்து இல்லை. ஒவ்வொரு முறையும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த முடிவெடுக்கிற போதும் திரு தினகரன் அவர்கள் பரப்பநகரகாரத்திற்கு போய் அவருடைய ஒப்புதலும் ஆசீர்வாதமும் அவருடைய அன்போடும் தான் சொல்லுவதாக இவர் சொன்னால் நாம் ஏற்றுக்கொண்டோம். அப்படியானால் எந்த சூழ்நிலையில் அந்த நாற்காலி காலியானது இவர் அமர்ந்து கொண்டார்? முடிவு கூட அவருடைய ஒப்புதலோட எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா அவர் ரிசைன் பண்ணியிருக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் வேணான்னு சொல்லி ரிசைன் பண்ணியிருந்தாருன்னா அது வேற இருக்கலாம். நீ சொல்றது ஒன்று. நான் 2வது கேள்வி என்னன்னா, இது இங்கே சொல்ற மாதிரி இசைவோடு ஏற்கப்பட்டது என்று எடுத்துக்கொண்டால் கரெக்ட், நாம அவங்கள சந்தேகப்பட வேண்டிய அவசியம் நமக்கு ஒன்றும் இல்லை. அப்படின்னு சொன்னால் அடுத்த தவறு இடரல் அவருக்கு என்னன்னா, ஜெயிலில் இருக்கிறவங்க பொதுச் செயலாளராக இருக்கலாம்னு சொன்னா எந்த சட்டத்தில் தலைவராக இருக்க முடியாது, இந்த நாக்காளியா அப்படியே காலியாக வச்சுக்கணும் வர்ற வரைக்கும்னு சொல்லியிருக்கு. அப்படி சட்டம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இல்லை. பொதுச் செயலாளராக ஒரு சிறையில் இருந்து அவங்க பதவி வைக்கலாம்னு சொன்னால் தலைவர் பதவிக்கு மட்டும் அவங்க வந்தால் அதுக்கு பதவி காத்திருக்க வைக்கப்பட்டிருக்கிறது. என்று எதுக்கு இன்னைக்கே அவங்க தலைவர்னு சொல்லியிருந்தாங்கன்னா மேலே ப்ரமோட் பண்ணிட்டாங்க. எனக்கு எந்த சந்தேகமும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. எனவே இந்த சந்தேகத்தை என்னால் எனக்குள் நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலைமையில் ஒரு விஷயம் பதில் சொல்ல காத்திருக்கிறார் அவர். மோஸ்ட் வெல்கம். பதில் எனக்கு தெரியல கேள்வியில வைக்கப்பட்டது. அதான் நான் சொல்றேன். இதுல அவருக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது ரொம்ப நியாயம், அவசியம், ஒரு காலத்தின் கட்டாயம். எந்த பிரச்சனையும் அதுல இல்லை. அவருக்கு தெரியும். குறைஞ்சபட்சம் ஒரு கடந்த வாரம் அவருக்கு கேள்வி கேட்டு பதில் சொல்லலாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க டிடிவி சாரை. நான் கேள்வி கேட்ட அன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரல, பதில் சொன்ன அன்னைக்கு வந்துருச்சு. நான் கேட்டேன்,
நான் 2-3 கேள்வி கேட்டேன். இந்த கேள்வி மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியம். ஓகே. ஒருவேளை உறுதியாக உச்சநீதிமன்றம் நீங்கள் அதிமுக இல்லை, இரட்டை இலை உங்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டால் நீங்கள் அரசியலில் தொடர்ந்து நடப்பீர்களா கம்பீரமாக, இந்த கொடியை பிடித்து கொண்டு, இல்லை ஒதுங்கி விடுவீர்களா என்று கேட்டார். அவர் அழகா சொன்னார், இல்லை, அம்மாவின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற அந்த கட்சியை நாங்கள் விட்டு விட்டு ஒதுங்க மாட்டோம்னு சொன்னார். ஆனா அன்னைக்கு இது தீர்ப்பு வந்துருச்சு. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நான் கேட்ட அன்னைக்கு தீர்ப்பு வரல, பதில் சொல்ற அன்னைக்கு தீர்ப்பு வந்து தவறல்ல. அதை இன்றைக்கு செய்திருக்கிறார், வரவேற்கத்தக்க விஷயம். இது அவருக்கு என்ன பாதகம்? அதிமுகவுக்கு சாதகமா பாதகமா? அதிமுகவுக்கு மிகப்பெரிய நிம்மதி. ஏன்னா 3 எம்எல்ஏ அங்க இவங்க அதிமுக எம்எல்ஏ அங்க பொறுப்புல இருக்கிறாங்க. அவங்க ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இல்ல, பதுங்கி கிதுங்கி இல்ல, அமைப்பாளர்களாக இருக்கிறார்கள், செயலாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பதவி இன்றைக்கு அதிமுக விட்டு வைத்திருக்கிறார்கள். ஓடுகிறவரை கயிறு ஓடட்டும், அது நமக்கும் ஆபத்தாக போய்விடக்கூடாது. ஆனால் நாளை அவர்கள் தொடர்ந்து எப்போது ஆட்சி போய்விடுகிற நிலைமை அதிமுக மனதில் படுகிறதோ, மருமகன் போனால் தவறில்லை, மருமகளுக்கு ஏதாவது நடக்க வேண்டும். அதை அந்த வகையில் பார்த்தால் இன்னும் அது மட்டும் இல்ல, மற்றவர்கள் இனி போக தயங்குவார்கள், கட்சி இல்லை என்று ஆகிவிட்டது. எனவே அந்த வகையில் அதிமுகவுக்கு அது பாதகம் அல்ல, சாதகம் தான். தொடர்ந்து பேசுவோம். இதற்குள்ள விளக்கத்தை வந்து இடைவேளைக்கு பிறகு இறந்துவிடாமல் சொல்லுவார். சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாத களம் மீண்டும் தொடரும். விவாதக்களம் தொடர்கிறது. அமமுகவில் மாற்றங்கள், அதிமுகவுக்கு நெருக்கடியா நிம்மதியா என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு ஆவடி குமார், தமிழ்மணி சார் சொல்லியிருக்காரு, அதிமுகவுக்கு மிகப்பெரிய நிம்மதிங்கிறார். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இது வந்து அவங்க எப்போ ஒரு தனியாக ஒரு கட்சியாக பதிவு பண்ணிட்டு இயங்குறாங்க. நம்ம எங்களுக்கு வந்து அது எந்த விதமான கருத்து வேறுபாடோ இல்லை எந்த விதமான காரணமும் அதில் இல்லை. நாங்கள் இதை தான் ஒரு நாள் எதிர்பார்த்தோம். அவங்க வந்து இதை தான் நீதிமன்றம் எதிர்பார்த்தது, தேர்தல் ஆணையமும் எதிர்பார்த்தது. அவங்க வந்து இதை வந்து இவ்வளோ நாள் தவிர்த்ததே வந்து அவங்க வந்து அதுக்கு தயார் இல்லைன்றது தான் அவங்களுடைய நிலையாக இருந்தது. அது தயார் இல்லைன்றதுக்கு காரணம் நீதிமன்றத்தில் அன்னைக்கு பேசின விஷயத்தை பொறுத்து தான் இன்னைக்கு அந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அதுதான், 100% அதுதான். அதில் ஒன்றும் சந்தேகம் யாருக்கும் தேவையில்லை, அவங்களுக்கே இருக்காது அந்த சந்தேகம். ஏன்னா அவங்க நீதிமன்றம் அன்னைக்கு தெளிவாக சொன்னாங்க, நீங்கள் ஏன் இன்னும் பதிவு பண்ணாமல் இருக்கீங்க கேட்டதுக்கு அவங்க இவங்க சொன்ன காரணம்லாம் நீதிமன்றம் ஏற்றுக்கல. ஆனால் நீதிமன்றம் வந்து என்ன சொல்லிச்சு, இவங்க உடனே நான் பதிவு பண்ண தயார்னாங்க. அப்போ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டாங்க அவங்க, உடனே பதிவு பண்ண முடியுமான்னு. இல்லை 30 நாள் ஆகும்னாங்க. சரி 30 நாள் ஆகுன்றதுனால அதுக்கு ஒரு தற்காலிக ஏற்பாடு இவங்க கேட்டதை வந்து சுயேட்சையாக அவங்க வந்து போட்டியிடுறதுக்கு அனுமதிங்கன்னாங்க. இவங்க நாங்கள் நீதிமன்றத்தில் இவங்க கொடுத்த உறுதிமொழியே இவங்க உடனடியாக பதிவு பண்ண தயார், நான் பதிவு பண்ணுறேன்னு சொன்னது தான். அதனால் அந்த 30 நாளுக்குள்ளே அவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலைன்னா மறுபடியும் இவங்க நீதிமன்றத்துக்கு போக முடியாது. இப்போ இன்னும் 4 தொகுதி இடைத்தேர்தல் வருது. இப்போ இந்த நிலைமையில் அவங்க மறுபடியும் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை இருக்குது. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த 59 தொகுதிகளுக்கு மட்டும்தான் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை ஒரு வழிகாட்டுதலை தந்தது. அதனுடைய காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ புதுசாக ஒரு தேர்தல் வர சொல்ல அவங்க வந்து மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போகணுன்னா, நீதிமன்றம் நீங்கள் வந்து பதிவு பண்ணன்னு சொன்னீங்க, ஏன் பண்ணலான்னு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அந்த பதில் சொல்லாமல் அவங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்காது. அதனால் அவங்க வந்து ஒரு இதை வந்து அவசியம் மட்டும் இல்லை, அவங்களுடைய யதார்த்தத்தை இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. திரு இளந்தமிழ் ஆர்வலன், திரு தமிழ்மணி சார் கேட்ட சில கேள்விகள், பொதுச் செயலாளர் பதவியை வந்து சசிகலா எப்போ ரிசைன் பண்ணாங்க, 2-3 கேள்வி கேட்டால் நீங்களும் கவனிச்சுட்டு தான் இருந்தீங்க. அந்த கேள்விக்கான விளக்கமான பதில் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். இல்லை, பொதுச் செயலாளராக அஇஅதிமுகவில் பொதுக்குழுவில் அவர் வந்து தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு கட்சி பிளவுபட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட இன்றைக்கு
அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அவர்தான் எங்களுடைய தியாகத்தில் சின்னம்மா அவர்கள் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர், டிடிவி தினகரன் அவர்கள் தான் துணை பொதுச் செயலாளர் என்று தேர்தல் ஆணையத்தில் அஃபிடவிட் போட்ட லட்சக்கணக்கான அஃபிடவிட்டுகளில் அவங்களுடைய அஃபிடவிட்டு உண்டு, இன்க்ளூடிங் மதுசூதனன் தலைவர் செய்தார். அப்போது அந்த தாவாவின் அடிப்படையில் அது நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் அம்மா மக்கள் அதிமுகவினுடைய அம்மா அணி என்று தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தோம். அப்போது அவர் அந்த கட்சியில் பொதுக்குழுவால் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாங்கள் ஒரு அணியாக செயல்பட்ட போதும் எங்களுக்கு அவர் பொதுச் செயலாளர் என்று தான் அவர்களே இன்னைக்கு அந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களே அஃபிடவிட் போட்டிருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தில் அது டிஸ்பியூட்டில் இருந்தது. உச்ச நீதிமன்றத்தில் அந்த எஸ்எல்பி டிஸ்மிஸ் ஆகும் பொழுது இந்த சின்னத்தை ஒட்டி ஒரு வழக்கு நடந்தது இல்லையா, அப்போ அதுக்கு முன்னாடி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் கட்சி அவர்களுடையது இரட்டையிலே அவர்களுக்கு சார வேண்டியது என்கின்ற பொழுது எங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரை பயன்படுத்தி கொள்வதற்கு எங்களுக்கு நீதிமன்றம் கொடுத்த அந்த அந்த உரிமை, எங்களுக்கான சின்னத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம், அதனை தேர்தல் ஆணையம் பரிசீலனை பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்கணும், குக்கர் சின்னத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குக்கர் சின்னத்தை 15 நாளுக்கு யாருக்கும் ஒதுக்கக்கூடாதுன்னு இந்த நோட்டிஃபிகேஷன் பிறகு நிறுத்தி வைத்ததுனால நம்ம அதே நிலை தான் தொடர்ந்து போகுது. எப்போ இந்த எஸ்எல்பி உச்சநீதிமன்றத்தில் அந்த 26ஆம் தேதி கடந்த மாதம் அது டிஸ்மிஸ் பண்ணப்பட்டதோ அப்போ அந்த அவங்க பொதுச் செயலாளராக இருக்கிறார்களா இல்லையான்ற கேள்வி தொக்கி நிற்கிது. அது இன்னும் ரெவ்யூக்கு போக வேண்டியது இருக்குது. ரெவ்யூக்கு மேலே கியூரேட்டிவ்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது தவிர இந்த கட்சியினுடைய அந்த உரிமையை நாங்கள் கோருகின்ற ஒரு சிவில் வழக்கு இருக்கு, அப்பீல் இருக்கு. இப்போ இதை யார் நடத்துவது? அவங்களே பொதுச் செயலாளராக கூட்டப்பட்ட பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது, அது கேள்விக்கு இருக்கு அந்த பொதுக்குழு. அதன் பிறகு இவர்கள் ஒன்றாக இணைந்து கட்சியினுடைய அந்த பைலா இருக்கு பார்த்தீங்களா, கான்ஸ்டிடியூஷன்ல பொதுச் செயலாளரை எல்லா தொண்டர்களும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதை அந்த அந்த பொதுச் செயலாளருக்கான அதிகாரத்தை பாதிக்கின்ற எந்த சட்ட திருத்தத்தையும் அனுமதிக்க முடியாது, பொதுச் செயலாளரை அடிமட்ட தொண்டர்கள் சேர்ந்துதான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற முடிச்சிடறேன் அந்த நிலையை மாற்றுவதற்கான அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரக்கூடாது என்பதுதான் அதில் உள்ளது. அந்த அந்த மாற்ற முடியாத அரசியல் அந்த சட்ட கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி பார்ட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் இந்த டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி, டெஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ், டெஸ்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் 3 இருக்கு உங்களுக்கு சாதிக் அலி கேஸில். அதை வைத்து தான் கட்சி ஆறுதுன்னு இது எல்லாமே இதில் அடிபடுது என்கின்ற இந்த சட்ட போராட்டம் தொடர்ந்து இருக்குது. அப்போ இதை நடத்துவதற்கு தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து அந்த அந்த பயணத்தை மேற்கொள்வார் என்பது ஒரு நிலை. இதுல இல்லை என்னுடைய சின்ன நாங்கள் முடிச்சிடறேன் இந்த அவங்க கேட்ட கேள்வி, இந்த அவர் ராஜினாமா செய்தாரா என்பது. இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்து நாங்கள் தொடங்கின போது அதுக்கான அந்த பதிவு செய்யக்கூடிய அந்த ஆவணங்களில் துணை பொதுச் செயலாளர் தான் அதை முன்னெடுத்துட்டு போயிருக்கார். அவங்க அப்போ தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் சிறைச்சாலையில் சூழ்நிலையில் இவர் தான் எடுத்துக்கொண்டு போனார். இப்போ தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராகவே அதிமுகவின் உரிமையை கோருகின்ற அந்த சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டிய காரணத்தினால இப்போ இந்த பதிவு செய்யும் பொழுது இன்னும் துணை பொதுச் செயலாளர் என்று இதை எடுத்து செல்வது என்பது ஒரு ஒரு பரந்துபட்ட அளவில் ஒரு ஏற்றுக்கொள்ள தலைமை என்பதே இல்லாமல் துணை பொறுப்புகளை வைத்தே செல்லக்கூடாது என்பதற்காக கட்சியினுடைய அவைத்தலைவராக இருந்த நாமக்கல் திரு அன்பழகன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரை கட்சியினுடைய துணைத் தலைவராகவும் பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் அவர்களையும் தேர்வு செய்து கட்சியை பதிவு செய்கிறோம். தலைவர் பதவியை எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கம் கண்ட போது அண்ணாவுக்காக அந்த பொறுப்பை காலியாக வைத்தார்களோ அதே மாதிரி காலியாக வைத்திருக்கிறோம், மரியாதை நிமித்தம் வைத்திருக்கிறோம். இந்த போராட்டத்தை தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள். அவர்கள் வெற்றி பெற்று இதை முடிச்சிடறேன் ஒரே வரி, அதிமுகவை மீட்டால் அமமுகவுடன் அதிமுகவை இணைப்பதை பற்றி பரிசீலனை செய்வோம். இன்னைக்கு மாலையில செய்தி கொடுத்துறேன். இதுதான் இதனுடைய ஒட்டுமொத்த பார்வை. அது ஒரு தெளிவற்ற நிலை இல்லையா? இங்க நீங்க பொதுச் செயலாளர் உரிமையை கோர்றீங்க, இந்த இடத்துல தலைவர்ன்ற அவங்களுக்கு காத்துட்டு இருக்குன்றீங்க. ஒரு டியூவல் பிளேங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட் இல்ல. இது உங்களுக்கு வெறுமனே நீங்க ஒரு ஸ்திரமற்ற தன்மை நீங்க இல்ல அப்படி கிடையாது. இது வெறுமனே ஒரு அரசியல் பிரச்சனையாக நீங்க பார்க்க கூடாது. இதுல சட்ட சிக்கலும் இருக்குது, சட்ட ரீதியாகவும் இதை பார்க்க வேண்டும். எங்களுக்கான உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. பாமர மக்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கின்ற பொழுது நாங்கள் இதை தெளிவுபடுத்துவோம்.
தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் தெளிவில்லாதது போல் கேட்கும்போது அதை தெளிவுபடுத்தவே முடியாது. தமிழ்மணி இந்த விளக்கத்தை அவருடைய திருப்தி அவங்களுக்கு அந்த பதில திரு இளந்தமிழ் சொன்னார். நான் ரொம்ப சாதாரணமானவனா அதை பார்க்குறேன். வழக்கறிஞரா நீங்க கேட்கல. இப்ப வேண்டாம். நான் ஒரு காமன் மேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு அதை மட்டும் தான் பார்க்கிறேன் வெறுங்கண்களால. சரி. திரு டிடிவி அவர்கள் அமமுகவினுடைய எந்த முக்கிய முடிவெடுக்கப்பட்ட போதும் அமமுகவில் தனக்கு மேல் இருப்பவராக திருமதி சசிகலாவை சந்தித்து அவருடைய ஆசிகளை வாழ்த்துக்களை பெற்று அவருடைய சின்னம்மாவினுடைய அல்லது அம்மாவினுடைய, அப்படி என்றால் அவரை போய் பரப்பனகர காலத்தில் சந்தித்து இந்த முக்கியமான முடிவுகளை எல்லாம் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தாரா? அவரைத்தான் இவர் கன்சல்ட் செய்தாரா? இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நியாயமான வாதம். இப்ப இன்னைக்கு தேதியில அல்லது எப்போ துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், இன்றைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தியாகத்தலைவி சின்னம்மா அவர்களை சந்தித்தாரோ அப்போ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாருன்னு வழக்கறிஞர் தமிழ்மணி ஒத்துக்கொள்கிறாரா? அதே சப்ஜுடைஸ் தீர்வாகாமல் இருக்கிறது. இது ஒரு அணியாக செயல்படுது. அமமுக என்பது அதிமுக அம்மா அணி என்கின்ற நிலைப்பாடு தான் கடந்த மார்ச் 26ஆம் தேதி வரைக்கும் அதனுடைய நிலை அதுதான். அணியாகத்தான் தொடர்கிறது. அதே கேள்வி உங்களை திருப்பி கேட்கலாம் இல்லையா? நீங்க வந்து அதிமுக பொதுச்செயலாளர் அவங்க நீங்க நம்ப பொழுது உங்களுக்காக வைக்கிறீங்க. இது நாங்க இன்னும் சட்ட போராட்டத்தை முடிக்கலங்க. இன்னதற்கான சட்ட போராட்டம் இருக்குது. Are you conveying the clear message to the society? ஒரே ஒரு நிமிஷம் அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். அதான் நீங்க இடைமறிச்சீங்கன்னா நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் போயிடுது. இல்ல என்னோட சந்தேகத்தை நான் அப்பப்ப கேட்டுடுறேன். இல்ல சட்ட போராட்டத்துல கட்சி யாருடையது, யார் அதனுடைய தலைமை, பொதுக்குழுவில் தியாகத்தலைவி சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராக நியமித்தது செல்லுமா செல்லாதா என்ற எல்லா கேள்வியும் விடை கிடைக்காமல் இருக்கின்ற பொழுது நீங்க எப்படி அந்த சட்ட போராட்டத்தை எதற்காக பாதியில விட்டுட்டு வரணும்? இன்றைக்கு வருகின்ற தேர்தலில் மீண்டும் நாங்கள் ஒரு பொது சின்னத்திற்கு போய் போராட வேண்டியது இருக்கிறது. வெற்றி பெற்று வருகின்றவர்களை ஒரு அமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்கு மீண்டும் அதுல சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்கு. அப்ப இதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவது என்பது ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே பொதுச் செயலாளருக்கு மரியாதை நிமித்தம் அந்த பொறுப்பை நாங்கள் காலியா வைக்கிறோம். அதனாலதான் அதுல முத்தாய்ப்பா அவர் சொன்னது, இந்த சட்ட போராட்டத்தில் தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள் வெற்றி பெற்று அதிமுகவை மீட்டால் அமமுகவுடன் அதிமுகவை இணைப்பது பற்றி நாங்கள் பரிசீலனை. குழப்பத்திற்கான விளைப்பை திரு ஐயநாதன் இடைவேளைக்கு பிறகு சொல்லுவார். தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாத களம் மீண்டும் தொடரும். விவாத களம் தொடர்கிறது. அமமுகவில் மாற்றங்கள், அதிமுகவுக்கு நெருக்கடியா நிம்மதியா என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு குமார், அதாவது இப்போ இவங்க பொதுவாக நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பேசுனது எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அதாவது நேற்றைக்கு வரைக்கும் அவங்க என்னென்ன காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த காரணம்லாம் தவறான காரணன்றதை இன்னைக்கு அவங்க நிரூபிச்சிருக்காங்க. நேற்றைக்கு வரைக்கும் அந்த பதிவு செய்யாமல் இருந்ததுக்கு என்னென்ன காரணம் உண்டோ அந்த காரணம் எதுவுமே இன்னைக்கு மாறலை. இன்னைக்கு அதனுடைய ஸ்டேட்டஸ்கோ அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு திடீர்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. அது அவங்களுடைய சொந்த விருப்பம். நீங்க என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க காரணம்? இல்லை, நீதிமன்ற வழக்கு தாண்டி இல்ல அவங்க எலெக்ஷன் ரிசல்ட் முன்னாடி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் இதுல அதிகமா பேச வேண்டாம்னு நினைச்சேன். கேட்கறது அவங்க ஒரு நிழல் யுத்தம் நடத்துறாங்க. ஒரு நிழல் யுத்தம் அவங்க நிழல் யுத்தம் அதை சட்டம் தந்திருக்கின்ற வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறத அவங்க கற்பனையில் செஞ்சிட்டு இருக்காங்களே ஒழிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் ஆணையத்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு நடைமுறையில் இருக்கின்ற ஒரு நிறுவனம், அரசியல் நிறுவனம். இதை தடைப்படுத்தி எந்த நீதிமன்றமும் எந்த சூழ்நிலையும் இதுவரைக்கும் எந்த தடையும் தரல. ஆனால் அவங்க பல்வேறு காரணங்களை சொல்லி எத்தனையோ வழக்குகள் எல்லார் மேலேயும் இருக்கிற மாதிரி அது வழக்குகளை போட்டு அந்த வழக்குகளை ஒரு காரணமாக சொல்லிக்கிட்டு இவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய விருப்பம். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, தினகரன் அவர்களுடைய நோக்கம்
தன்னை ஒரு தலைவராக உருவாக்க வேண்டும் என்பது அந்த முயற்சி அம்மா காலத்திலையும் செஞ்சார், முடியலை. அதுக்கு பிறகு இப்போது இவங்க காலத்தில் செய்ய ஆரம்பித்தார். அதுக்கு திடீர்னு தடை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து முயற்சி பண்ணார். அதுக்கு மேலேருந்து உத்தரவு வரல. இப்போது அந்த உத்தரவு வந்துதான் வரலையான்றது இன்னும் பிற்காலத்தில் தான் தெரியும். இல்லை இல்லை நான் சொல்றது அவர் நான் வந்து லீடர் ஆகலன்னு சொல்லலை. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு அவருடைய முயற்சிகள் இன்றைக்கு வந்து ஒரு நிலைக்கு வந்திருக்குன்னு சொல்ல வந்தேன். அதனால இது எல்லாமே வந்து அவரால் உருவாக்கப்பட்ட அவரை சார்ந்து இயங்குகின்ற இதில் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பலர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற நினைப்பில் இருக்கிறார்கள். அவர்களும் பாதிக்கப்படுகின்ற போது இதன் உண்மைத்தன்மை தெரியும். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதிலிருந்து நாங்கள் ஏற்கனவே விலகி தான் இருக்கிறோம். விலகிட்டோம் சொன்னதை நம்பலை, அதை நம்புகின்ற நிலையை அவங்க உருவாகியிருக்காங்க. நிம்மதி பெருமூச்சு தான் அதிமுகவுக்கு. திரு ஐயநாதன், உங்களுடைய நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? ஒரு குழப்பமான நிலைமையில் இருக்குது அமமுகவில். இல்லை, அப்படி தம்பி ஆவடிக்குமார் சொன்னதுலேருந்து எடுத்துக்கலாம். அவர் லீடராக முயற்சி பண்ணார், தப்பே இல்லை. நான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் சொன்னேன். லீடர் ஆகலன்னு சொல்லல. லீடர் ஆகிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, எல்லாரும் முயற்சி பண்றதுக்கு. அதுல வந்து நான் சந்தேகப்படல. வச்சுங்க, ஒரு சூழல் செல்வி ஜெயலலிதா இல்லை, இந்த கட்சியை சேர்ந்து ஒரு பொதுச் செயலாளரை நியமிக்குது. அவர் ஒரு வழக்கில் சிறைப்படுத்தப்படுறாரு. ஒரு கட்சி வந்துட்டு ஒரு இயக்கமற்ற ஒரு நிலைக்கு வருது. ஆனால் அந்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்துட்டு என்ன விதமான இயக்கத்தை முன்னெடுத்தாரோ, ஆக்ஷன்ஸ், அதன் விடயமாக இங்கே ஒரு ஆட்சி அமையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு பின்னாடி இருந்து அது ஒரு பிளக்கப்படுகிறது. பிளக்கப்பட்டவுடன் 2 பிரிவுகள் ஆகக்கூடிய ஒரு சூழல் வரும்பொழுது வரலாறு. ஆமாம், அவர் லீடு எடுத்துடுறாரு. ஓகே வெளியிலேருந்து பார்ப்போம் எல்லாத்தையுமே. லீடு எடுத்துடுறாரு. லீடு எடுத்தவர் என்ன பண்ணுறாரு, ஒரு போட்டி எடுறாரு. போட்டி எடுக்கும்போது ஒரு அச்சத்தை உருவாக்குறாரு. யார் அதிமுக உடைச்சாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு அச்சத்தை உருவாக்குறாரு. வெறும் அச்சத்தை ஏற்படுத்துவது மட்டும் அரசியலுக்கு சரியா வர சார்? ஏன் அப்படின்னம்னா, எதற்காக அதிமுக உடைக்கப்படுகிறது? இல்ல, ஆவடிக்குமார் சொல்ற மாதிரி ஷேடோ ஃபைட் தானே அது. ஷேடோ ஃபைட் அது இது இப்போ இருந்த விஷயத்தை அன்னைக்கு ஒண்ணான போது ஷேடோ ஃபைட் இல்ல. நீங்க அன்னைக்கு ஒண்ணான சம்பந்தமா பேசுறீங்க, அதனால நான் விளக்கம் சொல்ல வேண்டி வருது. நீங்க வெளியிருந்து பார்த்ததெல்லாம் வந்து உங்களுடைய பார்வையா இருக்கலாம், ஆனா அது உண்மை இல்லை. அந்த நேரத்துல ஒரு கூட்டு தலைமை தான் இருந்தது. அவங்க சிறைக்கு போக மறுப்பதற்கான எல்லா உரிமையும் இது நான் சொன்னதுல ஒண்ணு தெளிவுபடுத்துறேன். அவர் தலைவராக முயற்சி செஞ்சாரு, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முயற்சி செஞ்சாரு, அதுல வெற்றி அடைஞ்சாருன்னு கூட நான் ஏத்துக்கிறேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை, மாற்று கருத்தே இல்லை. அதனால அதிமுகவில் அவர் உரிமை கோர்னது உண்மை இல்லைன்னு சொல்றேன். அதான். ஸோ தேர்தல் நடக்குது. இவங்க எல்லாரும் யார் பின்னாடி நின்னாங்க? தொப்பி சின்னத்துக்கு பின்னாடி வாக்கு கேட்டு நின்னாங்க. ஆர்கே நகர்ல அந்த தேர்தல் நிராகரிக்கப்படுகிறது. அப்புறம் அவரை தூக்கி உள்ள வைக்கிறாங்க. வெளியில வராரு, நடத்துறாரு. அடுத்த தேர்தலை நிற்கும் போது இவங்க யாரும் இல்லை. நிற்கும் பொழுது நின்று ஜெயிச்சதற்கு பிற்பாடு அன்றைக்கே அவர் முடிவெடுத்துட்டு அதுக்கு வெளியில் வந்துட்ட உடனேயே ஒரு அதிமுக அம்மாணி என்பது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக ஆகுதில்ல. அப்போ அவர் வந்துட்டு ஒரு கணக்கு போட்டு காயினை ஊற்றிட்டு வராருன்னு தெரியுதில்ல. ரைட்டுங்களா? 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அதிமுக இவங்களது அங்கீகரிக்கப்படும். அங்கீகரிக்கப்படாத நிலையில் அடுத்ததுன்றாரு. அடுத்த கட்டணம் வச்சுட்டு கொடியை அறிமுகப்படுத்துறாரு. எல்லாத்தையுமே பண்ணிட்டு பதிவு செய்தால் இந்த பெட்டிஷனில் நம்ம ஆளாக இருக்க முடியாது, அதனால் பதிவு செய்யாத இருக்கிறாரு. ஏன்னா அது வரைக்கும் அவங்க பார்ட் ஆஃப் த அது லீகல். அந்த இடத்துல சின்ன கன்ஃபியூஷன் சார். இப்போ எப்படின்னா, இப்போ தலைவர் பதவி சசிகலாவுக்காக காத்திருக்கிற அவங்களுக்கு ஒதுக்கி வச்சிருக்கன்றீங்க, அதே நேரத்தில் இங்கே பொதுச் செயலாளர் கிளைமும் ரைட்டை கிளைம் பண்ணுறீங்க. அந்த கேள்விக்கு இவர் பதில் சொன்னதை எடுத்துக்கங்க, அதை விட்டுருங்க. நான் இந்த தினகரன் அப்படின்ற ஒருத்தர் நான் சொல்கிறேன், பொதுச் செயலர்னு இன்னைக்கு வராரு. இவர் வந்துட்டு தன்னுடைய நம்பிக்கையும் துணிவையும் வச்சே கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு அது எந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறாரு. ஒரே ஒரு தேர்தல்ல வேட்பாளர்கள் எல்லா இடத்துலயும் போட்டு ஒரு மிகப்பெரிய பரப்பு நிலைநிறுத்தி கொண்டவுடன் இங்க முன்னாடி நிக்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இங்க அதிமுக அப்படின்றது வந்துட்டு என்ன ஆகுன்னு கேட்டீங்க, நெருக்கடியான்னு கேட்டீங்க இல்லையா. இப்ப அந்த மக்கள் கொடுக்கிற தீர்ப்பை பொறுத்து தான்
இல்ல இப்படியும் பார்க்கலாம் இல்ல சார் அத எப்படி? ஒருவேளை அதாவது தோல்வி பயத்தின் அடிப்படையிலோ சரி பரிமளிக்க முடியாம போயிடுமோன்ற அடிப்படையில குயிக்கா முடிவு எடுத்துக்கலாம்ல இன்னைக்கு அவ்வளவு அவசரம் இல்ல 18 தொகுதி 59 தொகுதிக்கு முடிஞ்சிடுச்சு சார். இன்னும் மீதி இருக்கிறது 4 தொகுதி தான் 19ஆம் தேதி. அதுக்காக அதே சின்னத்துல நின்று போலாம பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த போறது இல்லையே. ஒண்ணுமே இல்ல. அந்த இடத்துல இவருக்கு தோல்வி பயம் இருந்ததுன்னா இந்த முடிவு நீங்க எடுத்துக்க மாட்டாரு. தோல்வி பயம் இல்ல. ஒண்ணு ஏன் சொல்ல வரேன், தோல்வி பயம் இப்படி தோல்வி எப்படி எடுத்துக்கங்க, கணிசமான வாக்குகளை பெற முடியும் அந்த நம்பிக்கை இவர் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகுது. எப்ப தீரணும்னா இதே இந்த சேவல் அண்டு பூரா சின்னத்திற்கு பின்னாடி அவங்க ஒன்னா சேர்ந்தது எது அப்படின்னம்னா தோல்வி. அப்போ அரசியல் நெருக்கடி இவங்களை ஒன்னாவும் கொண்டு வரலாம், வாய்ப்புகள் இருக்கு. என்ன சார் சொல்ல, அதாவது இன்றைக்கு கூட அவங்க சட்டத்திலிருந்து ஒரு நிலைக்கு வந்துட்டு தான் நினைக்கிறாங்க. எனக்கு இதுக்கு மேற்கொண்டும் பல சிக்கல் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல சட்ட சிக்கல் உருவாக்க என்னன்னா, ஒரு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்படி ஆரம்பிக்கப்பட்டால் அவருடைய பதவி தொடருமா, ஆன்டி டிஃபென்ஸ் லா அதை அனுமதிக்குமான்றதெல்லாம் இருக்கு. அது அவங்களுடைய முடிவு. அவங்க இந்த கேள்வி உங்களுக்கான கேள்வியா நான் பார்க்கிறேன். ஒன்றும் தப்பு இல்லை சார். அவர் ஒரு எலெக்ஷன்ல நின்ன அன்னைக்கு ஒரு ஃபேக்ஷனை லீட் பண்ணிட்டு இருந்தார். மாற்று கருத்து எஸ். அவர் ஜெயிச்சப்ப ஒரு எலெக்ஷன் அந்த கட்சியில ஒரு இதே வாங்கிட்டு வந்தார். எங்களுக்கு ஒரு லீவு கொடுக்கணும், நான் கட்சியை விட்டு போயிடல, நான் கட்சியா அவங்க கட்சியாங்கிற காலம் முடிவு. அதனால ரெண்டு பேரும் யூஸ் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வைக்கப்பட்டது ரெண்டு பேரும் இந்த அதிமுக யூஸ் பண்ணக்கூடாது. புரியுது உங்களுக்கு? பிராக்கெட் கொடுத்தான். கரெக்ட். அதனால அவர் எந்த கட்சியை ரெப்ரசன்ட் பண்றாருன்னு இன்னைக்கு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நேர்மையான பதில் இல்லை. இண்டிபெண்டன்ட் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. அவரை இண்டிபெண்டன்ட் ஒதுக்கி புறந்தள்ளக்கூடிய அன்னைக்கு பார்க்கணும். நீங்க இன்னைக்கு விட்டுருங்க. நீங்க அவர் தேர்தலில் நின்று ஜெயிச்ச அன்னைக்கு அதிமுக அவங்க கிடையாது, பிராக்கெட் போட்டுக்க. நீ ஒரு சந்தேகம் நீங்க அதை தெளிவுபடுத்திருங்க. அதாவது முதல் தேர்தல் போட்டியிடுகின்ற போது அதிமுக அம்மா அணி, புரட்சி தலைவி அம்மா அணி என்று 2 அணிகள், மதுசூதனும் இவர் அம்மா அணியில் இவர் போட்டியிட்டார். ஆனால் 2வது தேர்தலில் போட்டியிடும் போது சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டார். அவருக்கு சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் தரல. அங்க இருக்கிற ரிட்டர்னிங் ஆபீசர் அவர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா இருந்தார். அதெல்லாம் எந்த மறுப்பு. ஆனால் அதற்கு பிறகும் டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு, ஒரு தனி இதா ட்ரீட் பண்றோம், நீ அமமுகவை டெம்பரவரியா ஆரம்பிச்சுக்கலான்னு பர்மிட் பண்ணாங்க. அவர் டெல்லி உத்தரவே இருக்குது. அதுல இவர் அதான் கேட்டு வாங்கினார். அது சரி தப்பு உத்தரவு, இன்னைக்கு இந்த உத்தரவு ஃபோர்ஸ்ல இல்லை, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதனால அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறது சட்ட ரீதியாக தவறாக எனக்கு தெரியவில்லை. அது மட்டுமல்ல, அவர் ஒரே வார்த்தையில் அவர் வக்கீலாக தான் நான் சொல்லிவிடுவேன், சுப்ரீம் கோர்ட் நீங்கள் தான் இந்த கட்சியை பதிவு பண்ண சொன்னீங்க, நீங்கள் சொன்னதுனால நான் செய்தேன், நீங்கள் என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணுறதா இருந்தால் நியாயம் தானா அந்த நாட்டில் இருக்குன்னு திருப்பி கேட்டுருவேன். அவங்க தான் கட்சி நீ ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பிக்கலன்னு கேட்டாங்க. டைம் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் வரும். கட்சி நீங்க ஏன் தனிச்சின்ன வேணும்னு சொன்னால் எய்தர் நீங்க ரெகனைஸ்டு பார்ட்டி ஆர் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி, இல்லாட்டி பார்ட் 4 சிம்பிள் கிடைக்கும். ஏன் இவ்வளவு நாள் நீங்க பதிவு நாங்க இப்ப அதனால ஒரே ஒரு வரிதான் என்னன்னா அந்த கிளைம் இவர் சொல்லக்கூடிய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் சொல்லக்கூடிய அத்தனை கிளைமும் பண்ணது தினகரன் இல்ல. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். அதனால இப்போ அவர் பொதுச் செயலாளரா பதிவு பண்றது அதுவும் உண்டான்றது ஒரு கேள்வி வரும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாத களம் மீண்டும் தொடரும். விவாத களம் தொடர்கிறது.
இளந்தமிழ் ஆர்வலர் இறுதி வாதமாக சுருக்கமாக முத்தாய்ப்பாக. இப்போ தேர்தல் ஆணையம் முடிவு செய்து விட்டால் அதுதான் இறுதியானது அப்படின்ற மாதிரி திரு ஆவடிக்குமார் குறிப்பிட்டாங்க. இந்த தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல, சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், நீதித்துறையிலையும் கூட மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி எந்த அளவுக்கு தலையிட்டதுங்கிறத நீதிபதிகளும் பேசியிருக்காங்க. தேர்தல் ஆணையமே இப்போ எங்களுக்கு அதிகாரம் பத்தல, எங்களுக்கு நெருக்கடி அதிகமாக இருக்குன்னு உச்சநீதிமன்றத்தில் அஃபிடவிட்டே போட்டிருக்கிறாங்க. இப்படி இந்த அரசியலமைப்பு சட்ட அந்த நிறுவனங்களை, கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொங்கு சதை மாதிரி இந்த கடந்த 5 ஆண்டு காலத்தில் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்த ஆட்சியில் நடந்து போச்சு. இது ஒன்று. இரண்டாவது, எங்களுக்கு உரிமை இல்லை, நாங்கள் ஏதோ நிழல் யுத்தம் நடத்தி கொண்டிருந்தோம். அரசியலில் இந்த மாதிரி இவ்வளோ நெருக்கடிகளை தாண்டி, அடக்குமுறைகளை தாண்டி ஒரு நிழல் யுத்தம் நடத்துவது கூட ஒப்புக்கொள்ளக்கூடியது. ஆனால் எந்தவித வலிமையும் இல்லாமல் அட்டை கத்தி வீரர்களாக இருப்பதை விட வீரர்களாக இருந்து நிழல் யுத்தம் நடத்துவது அடுத்தது. அது மாதிரி இந்த சுயேட்சைகள் எல்லாம் எப்படி கட்சி ஆரம்பித்தால் இந்த 10th ஷெட்யூலில் கட்சி தாவல் சட்டம்லாம் கேட்டாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் செக்ஷன் 29A 5வது பிரிவு கட்சி அமைக்கக்கூடிய அந்த நெறிமுறைகளை சொல்லும் பொழுது நீங்கள் தொடங்குகின்ற இந்த கட்சியில் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இருக்கிறார்களா என்று தெளிவுபடுத்த சொல்லுது. எனவே எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் சுயேட்சையாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் இணைந்து கட்சி ஆரம்பிப்பது என்பது பிரச்சனை இல்லை. அதனால அந்த கவலை சட்ட ரீதியாகவும் தேவையில்லை. தர்ம நியாய அடிப்படையில் அவர்கள் அணிமாறுவார்களா, இங்கே தாவுவார்களா, அங்கே தாவுகிறார்களா என்பது மஞ்ச காமலா கண்ணனுக்கு எல்லாம் மஞ்சளா தன்னை போல் பிறரை நினைன்னு சொல்றது நம்ம மாதிரி அவனுக்கும் துன்பம் வருமே நினைக்கணுமே தவிர நம்ம பண்ற தவறுகள் எல்லாம் பிறர் செய்வார்கள் என்று யாரும் மனப்பால் குடிக்க வேண்டாம். திரு ஐயநாதன், விஷயங்கள் தேர்தல் பரப்புரையின் போது பிரிந்து நின்ற இந்த 2 கட்சிகளும், ஒன்று தமிழ்நாட்டினுடைய நலனை முன்னிலைப்படுத்தி நின்றது, இன்னொரு பிரிவு மோடியையும் நாடையும் சொல்லி முன்னிலைப்படுத்தியது ஒன்று. இரண்டாவதாக இன்றைக்கு டிடிவி தினகரன் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு முன்னேற்றம் சார்ந்தது, ஃபார்வர்ட் லுக்கிங். மூன்றாவது, எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது இந்த ஜனநாயகத்தில் மக்கள் சக்தியே. எந்த நீதிமன்றம் எல்லாம் இது ஒரு இடைக்கால தான், மக்கள் சக்தியே இறுதியாக இதுதான் கட்சி ஆள தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை அதுதான் தீர்மானம். மே 23 திரு தமிழ்மணி சுருக்கமாக இறுதி கருத்து என்னன்னா, இதெல்லாம் தாண்டி இது யாருக்கு சாதகம் பாதம்ங்கிறத வச்சுட்டு தமிழக மக்களுக்கு இது பாதகம் என்று நான் கருதுகிறேன். என்னுடைய பார்வையில் 1967க்கு பிறகு ஒரு மாநிலத்தில் ஒரு மத்திய அகில இந்திய கட்சி ஆட்சிக்கே வரவில்லை என்று சொன்னால் பாரத தேசத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான். மற்ற எல்லா மாநிலங்களிலும் இடையிடையே ஒரு அகில இந்திய தேசிய கட்சி போயிருக்கும். காரணம் என்னவென்றால், இந்த 2 கட்சிகளும் திராவிட இயக்கங்கள் வேரூன்றி இருந்த காலத்தால் ஒருவர் வெளியே இருக்கிற போது இன்னொருவர் ஆட்சி. இவரை பிடிக்கவில்லையா, ஆவடிக்குமாரை கூப்பிட்டுக்கொள், குமாரை பிடிக்கவில்லையா, இளந்தமிழை உள்ளே கூப்பிடு. அந்த வாய்ப்பு தமிழக மக்களுக்கு இருந்தது. இன்றைக்கு அந்த திராவிட இயக்கம் இன்னொரு பிரிவு 3ஆக வருமானால் அது தமிழக மக்களின் நலனுக்கு நல்லதல்ல. இப்போது கூட புரிந்து கொள்ளுங்கள், வரும் வராது. எது கர்நாடகத்தில் அந்த இளந்தலைவர் பேசுகிறார் மேகதாது வரும் என்று, ஓசூர் தாண்டிய பிறகு வராது என்கிறார். இதற்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வலிவோடும் பொலிவோடும் இருப்பதுதான் தமிழக மக்களுக்கு நல்லது என்று கருதுகிறேன். அப்படிக்குமா இறுதியாக இல்லை, நாங்கள் அட்டைக்கத்தி வீரர்களா இல்லை அறிவுபூர்வமான செயல்பாட்டாளர்களான்றதை நாட்டுக்கு தெரியும். 1 மணி நேரத்தில் இந்த ஆட்சியை கவுத்துருவேன். என்கிட்ட ஸ்லீப்பர் செல் இருக்காங்க. இந்த ஆட்சிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு சொன்னவங்கள இன்றைக்கி ஓட நான் இந்த கட்சி இல்லைன்னு சொல்ல வச்சுருக்கேன்னா அது எங்களுடைய சாதனை. இந்த ஆட்சி 2 ஆண்டுகள் நிலைத்து இருக்குது, இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தேர்தல் காலத்தில் நாங்கள் அதிமுக இல்லவே இல்லை, வெறும் 95% எங்ககிட்ட இருக்குன்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு ஒரு சுயேட்சையாக இன்னைக்கு தேடிட்டு இருக்காங்க. அதனால தேர்தல் முடிவு வரதான் போகுது. இன்னைக்கு அந்த தேர்தல் முடிவு வர்றதுக்குள்ள அந்த இருக்கிறவங்கலாம் ஓடிட போறாங்கிறதுக்காக ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க. இது எந்த வகையிலும் அதிமுகவினுடைய எழுச்சிக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஓடுகின்ற ஓட்டமே தவிர இதுல எந்தவித அவங்களுக்கு கிடைத்த வெற்றியாகவும் அவங்க இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பிறகு
அவங்களுக்கு அவங்க நேற்று வரைக்கும் பொதுச் செயலாளராக நம்பிக்கிட்டு இருந்தவங்க இனி அரசியல் களத்துல இவங்கள இப்போ தனிமையா விட்டுட்டு அவங்கள தவிக்க விட்டுட்டு இவங்க தப்பிக்க நினைக்கிறாங்க. இது வந்து ஆட்சியை நடத்தினது வந்து பழனிசாமி பன்னீர்செல்வத்தினுடைய சாதனை கிடையாது, இது நரேந்திர மோடியினுடைய தினகரனுக்கு தொடர்பு இல்ல, சம்பந்தம் இல்ல, அவர் உறுப்பினர் இல்லன்னு சொன்னா அதை இன்னைக்கு உறுதிப்படுத்திருக்காங்க அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு. சின்னம்மா அவர்களை சந்தித்து தினகரன் யாரு? தினகரன் அம்மாவை நீக்கி விட்டு பொதுச் செயலாளராக முயற்சி பண்ணார், அது முடியல. இன்னைக்கு பொதுச் செயலாளர் ஒரு பெயரை வாங்குறதுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஐயநாதன் சொன்னது மாதிரி யாருக்கு நெருக்கடியோ யாருக்கு நிம்மதியோ எந்த ஆட்சி வந்தாலும் எந்த கட்சி வந்தாலும் மக்களுக்கு நெருக்கடி கொடுக்காமல் மக்களுக்கு நிம்மதியை கொடுப்பவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்லது. மே 23 அன்று தெரிந்துவிடும். மற்றொரு விவாத களத்தில் உங்களை சந்திக்கிறேன். வந்திருந்த பெருமக்கள் அனைவருக்கும் விவாத களத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும்.